பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரை. 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் மரித்து போகிறார். அதை தொடர்ந்து தேவன் ஈசாக்கோட பேசுகிறார். ஈசாக்கோட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும்போது ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறத பார்க்குறோம், குழந்தைக்காக. அதன் பின் தேவன் அவர்களுக்கு 2 குழந்தைகளை கொடுக்கிறார். மூத்த மகனுடைய பெயர் ஏசா, இளைய மகனுடைய பெயர் யாக்கோபு. 2 பேரும் வேறு வேறு குணங்களை உடையவர்களாக இருந்தார்கள். ஏசா நல்லா வெளியில் போய் வேட்டையாடி வேலைகள் செய்வதில் வல்லவனாக இருந்தான். யாக்கோபு கூடாரவாசியாக வீட்டுக்குள்ளால் இருந்து கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கிற நேரத்திலேயே 26ஆம் அதிகாரம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார். 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே, தேவன் எந்த இடத்துல இருக்கிற சொன்னாரோ அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த ஆண்டில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ நாமும் கூட பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்குறோம். வரலாம் நம்முடைய வாழ்க்கையில். அல்லது வேலை நிமித்தமாக வேறு ஊருக்கு செல்லலாம், அல்லது படிப்பு நிமித்தமாகவோ திருமணத்து நிமித்தமாகவோ எங்கே போகலாம், எந்த ஊரில் போய் ஊழியம் செய்யலாம், வேலைகள் செய்யலாம் என்று சொல்லி நிறைய திட்டங்களை நாம் தீட்டுகிறோம். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், தேவன் எந்த இடத்துல இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்கும்போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருக்கிறாரு. அதுக்கு இந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும்போது நிறைய வேலைகளை செய்கிறார். ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்போ மகா பெரியவனாக விருத்தி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறாரோ அதே காரியத்தை நாம் செய்யும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் விருத்தியும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். தொடர்ந்து 24ஆம் வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது திரும்பவுமாக அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்போ ஆபிரகாமுக்கு பிறகு ஆண்டவர் ஈசாக்கோடு இடைபடுகிறார், பேசுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை திரும்பவுமாக ஈசாக்கோட பேசி, நான் ஆபிரகாம் ஆசீர்வதித்தது மாதிரியே உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம அடுத்த அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது ஈசாக்கு வயதானவராக காணப்படுகிறார். அப்போ தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து, எனக்கு நல்ல வயசாயிடுச்சு, அதனால் நீ போய் வெளியில் போய் வேட்டையாடி எனக்கு நல்ல ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை சமைத்து நான் புசிக்கும்படி எனக்கு நீ கொண்டு வா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஏசா வேட்டையாடி தகப்பனுக்கு பிடித்த அந்த பதார்த்தத்தை கொண்டு வர போயிருக்கிறார். இந்த நேரத்தில் இவர்களுடைய தாயார் ஏசா தன்னுடைய மூத்த மகனோடு பேசின காரியங்களை அவங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய இளைய மகனை பார்த்து, உடைய தகப்பனார் இப்படியாக ஏசாவிடம் சொல்லியிருக்கிறார், ஆனால் நான் சொல்கிறத நீ கேளு, நீ என்ன பண்ணுனா, நான் உனக்கு நல்ல ருசியான பதார்த்தத்தை உனக்கு சமைத்து தருகிறேன், அண்ணன் வர்றதுக்கு முன்னால் அப்பாட்ட கொண்டு கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிரு என்று சொல்லி யாக்கோபோடு சொல்லுகிறார். யாக்கோபு முதல்ல பயப்படுறாரு. அதுக்கு பிறகு தன் தாயார் சொன்னது மாதிரியே தாயார் சமைத்து கொடுத்த அந்த ருசியான பதார்த்தத்தை தகப்பனிடம் கொண்டு கொடுத்து முதலாவதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறார்.
அதன் பின்பு ஏசா திரும்ப வந்து தகப்பனை பார்த்து கேட்கிறார், தகப்பனே, நீங்கள் கேட்ட ருசியான பதார்த்தத்தை நான் சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க என்று. அப்போ தான் ஈசாக்கு நடுங்கி விடுகிறார். ஐயோ, அப்போ இதற்கு முன்னால் வந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போனது யார் என்று அவங்க பேசிக்கொண்ட நேரத்தில் தான் இப்படியாக என்னுடைய தம்பி என்னை ஏமாற்றி வாங்கிவிட்டான் என்று சொல்லி ஏசா சத்தம் போட்டு அழுறதை நம்ம பார்க்குறோம். தகப்பனே, உங்ககிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா, என்னையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி சத்தம் போட்டு அழுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஏசாக்கு யாக்கோபு மேலே பயங்கரமான கோபம், எப்படியாவது யாக்கோபை அடித்து கொன்று போட வேண்டும் என்று சொல்லி உடனே அதை அறிந்த தாயார் யாக்கோபை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் ஓ மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறான், அதனால் நீ ஊரை விட்டே ஓடி என்னுடைய மாமா வீடு லாபான் வீடு இருக்கிறது, அங்கே நீ போய்விடு என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ யாக்கோபு தன்னுடைய அண்ணனால் பகைக்கப்பட்டு அம்மா சொல்கிறது மாதிரி அப்படி ஓடி போகக்கூடிய நிலையில் இந்த அதிகாரம் பரபரப்பாக முடிகிறது. இப்படியாக நம்ம இந்த வேதாகம சரித்திரத்தை அந்த ஒரு பரபரப்போடு நம்ம படிக்கணும், அந்த கதையோடு சேர்ந்து நம்ம இணைந்து விட வேண்டும். அப்போ தான் தேவன் சரித்திரத்தில் செய்து வரக்கூடிய காரியங்களோடு நம்ம அப்படி இணைஞ்சு இருக்கும்போது தான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்களும், நான் அந்த முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் தனியாக வாஸ்து பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக எப்படி ஆண்டவர் சரித்திரத்தை ஒரு ஆபிரகாமிடமிருந்து துவங்கி அடுத்தபடியாக தன்னுடைய மீட்பின் திட்டத்தை கொண்டு போகிறார் என்று நீங்களே படிக்கும்போது அந்த சரித்திரத்துக்குள்ளாகவே நீங்கள் ஆழமாக மூழ்கி ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே மாற்றுகிறது. நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன பாடத்தை மாத்திரம் நாம் படிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இல்லை நம்ம பார்க்குறோம், ஈசாக்குக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. உடனடியாக தன்னுடைய மனைவிக்காக ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். ஆண்டவர் உடனேயே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்ம கடின முயற்சி எடுத்து வேலைகளை செய்தாலும் கூட, ஆண்டவரை நம்பி வேலைகளை செய்தாலும் கூட, ஒரு சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அநேகர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய தேவைகள் உண்டு. உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை குறித்து நீங்கள் யோசித்திருப்பீங்க, நண்பர்களோடு பேசியிருப்பீங்க. எங்கிருந்தாவது எனக்கு உதவி வருமா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, என்னுடைய அவமானம் நிந்தை மாறி போகாதா, என்னுடைய துக்கம் மாறி போகாதா, என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகாதா என்று சொல்லி நிறைய காரியங்களை நீங்கள் நினச்சி செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் ஒரு சில முக்கியமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை ஆண்டவருக்கு ஊற்றும் போது தான் அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால் கர்த்தருக்கு சித்தமானா இந்த மாதத்தில் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு அரசு விடுமுறையாக, குடியரசு தினம் அரசு விடுமுறையாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நம்ம கூடி வந்து சபையாக, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் நம்ம காலை 10:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் நம்ம கூடி வந்து நம்முடைய தேவைகளுக்காக, நெடுநாளாக நம்ம என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ, நிறைவேறாத காரியங்கள், ஏக்கங்களோடு நம்ம காத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக நம்ம ஒரு நாள் கூடி வந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி அந்த ஒரு இன்விடேஷனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜெபிங்க. நம்ம எல்லாரும் கூடி வந்து இந்த மாதத்தில் நம்ம ஜெபிப்போம். தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாமை தொடர்ந்து நீங்கள் ஈசாக்கை ஆசீர்வதித்தீங்க அப்பா. இந்த நேரத்தில் ஈசாக்கு தன்னுடைய தேவைக்காக உங்ககிட்ட ஜெபித்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டதை போல நாங்களும் கூட எங்களுடைய தேவைகளுக்கு உம்மிடம் ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு நீங்கள் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய துன்பங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானா வரக்கூடிய 26ஆம் தேதி அநேகராக நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.